ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான கேக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 3 முட்டை உடைச்சி ஊத்திக்கோங்க. நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி பண்றீங்களோ அவ்வளோ அதிகமா பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டா ஒரு 1/2 kg அப்படி பண்றேன் கேக். சால்ட் கொஞ்சம், அதுக்கப்புறம் 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்டர்ல விஸ்க் வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே கிளாஸ் தான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மைதாவும் அதுதான் அளக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இல்ல பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோடா மாவு 1 ஸ்பூன். ஆயில் வந்து 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த கப்ல சக்கரை எடுத்தீங்களோ அந்த கப் மைதா எடுத்துருங்க. 1.5 கப் போட்டுக்கோங்க. அதே கப்ல தான் பண்ணணும். அதுக்கப்புறம் விஸ்க் இல்லைன்னா இந்த மாதிரி பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்த பாத்திரத்தில் நீங்க வேக வைக்க பாருங்களோ அதுல எண்ணெய் மைதா மாவு போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. நல்லா ஓரத்தெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணா உங்களுக்கு ஒட்டாம வரும் கேக் அப்படியே ஸ்பாஞ்சியா. அதுக்கப்புறம் இந்த பேட்டரை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டர் எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஃபுல்லா. அதுக்கப்புறம் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை போகிறதுக்கு நீங்க வந்து கீழே வந்து ஒரு 3 times 4 times டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பபிள்ஸ் எல்லாம் உடையிறது. நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஆன் பண்ணிட்டு லிட்டை எடுத்துட்டு விசிலையும் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் எதனா ஸ்டாண்ட் மாதிரி எதனா வச்சுட்டு அது மேலே வந்து நீங்க இந்த நம்ம செஞ்சு வச்ச பேட்டரையும் எடுத்து வச்சிருங்க மேலே. நெக்ஸ்ட் வந்து எடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்பவுமே சிம்ல தான் இருக்கணும் அடுப்பு, அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க. 45 minutes லேட்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க நல்லா திறந்தீங்கனாலே நீங்க வந்து எதுக்கோ செக் பண்ணிக்கிறப்ப நீங்க வந்து எதனா ஸ்டிக் எடுத்து விட்டு செக் பண்ணிக்கலாம் உள்ள வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் 45 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நல்லா ஆறிட்ட அப்புறம் சைட்ல எல்லாம் தட்டி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க வந்து கேக் வந்து கட் பண்ணி கூட செய்யலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கேக் வச்சு மாட்டோம். நாங்க வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணல, ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் எடுத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கத்து மட்டும் நீங்க எடுத்துருங்க. க்ரீம் கேக் பண்றதுக்கு மேலே இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு நான் கீழே கத்து ஃபுல்லா 3 லேயர்ஸ் கட் பண்ணிட்டேன். நீங்க எத்தனை லேயர்ஸ் வேணுமோ உங்க விருப்பம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா சரி அப்படியே சாஃப்டா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் 3 லேயர்ஸ் கட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து நார்மல் காய்கறி வச்ச கத்தியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் டேஸ்டே மாறிடும் கேக் டேஸ்டே. நான் 3 பீஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம க்ரீம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு விப்பிங் க்ரீம் அந்த பிராண்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரையை பொடி பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உங்கள் இஷ்டம் சக்கரை பொடி பண்ணிக்கிறதுனால பொடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா சக்கரை போடாமல் கூட பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நல்லா பிளெண்டட் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லை விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா மினிமம் 1/2 hour ஆகும். இல்லை கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா ஸ்டிக்கியாக வர மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் கையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுவே நம்ம வந்து ஐஸ் கட்டி வச்சு அடியில் அப்புறமா தான் இதை விஸ்க் பண்ணணும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்து விஸ்க் பண்ணணும். ரொம்ப ஸ்டிப்பியான பீட்ஸ் வரும் கன்ஃபார்மாக. அதை பார்த்தீங்களா நல்லா கவுத்து போட்டால் கூட உங்களுக்கு கீழே வந்து ஊற்றவே ஊற்றாது. இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ ஒரு போர்டு எடுத்து அதில் கேக் போர்டு எடுத்துட்டு அதில் நான் கொஞ்சம் விப்பிங் க்ரீம், ஏன்னா அது வந்து நகராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இது சுகர் சிரப், அதை நல்லா தண்ணியில் போட்டு கலச்சிட்டு இதை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்புறம் விப்பிங் க்ரீம் கொஞ்சம் போடுங்க. விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா ஊற்றிட்டு ஊரில் போட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. அதை நான் பண்ணியிருக்கிற மாதிரியே பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம இஷ்டம் உள்ள க்ரஷ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாக்லேட்னா நான் சாக்லேட் திருவி போட்டிருக்கேன். நீங்கள் க்ரஷ் கூட கொடுக்கலாம், உங்களோட விருப்பம் தான் எது இருந்தாலும். இது வந்து அடுத்த லேயரை வச்சு திருப்பி இதே மாதிரி அடுத்து அகைன் சுகர் சிரப், அகைன் விப்பிங் க்ரீம், அகைன் சாக்லேட்ஸ். ஓகே,
விப்பிங் க்ரீம் நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கள். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓரம் நல்லா கொஞ்சம் வரும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இந்த கிரிங்கிள்ஸ் கிராப்ஸு இந்த மாதிரி எல்லாம் வரும், அதெல்லாம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணிவிடுவேன். சாக்லேட் மறுபடியும் திருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டால் போதும். அடுத்து இன்னொரு லேயர் வைக்கிறதுக்கு வச்சாச்சு. இன்னொன்று திருப்பி அகைன் சுகர் சிரப், விப்பிங் க்ரீம். இந்த ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுனால அந்த கேக்கோட இது அந்த சுகர் சிரப் நல்லா ஊறி உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். சுகரை நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா க்ரம் கோட் பண்ணிக்கணும். மேலே நல்லா க்ளீனாக க்ரம் கோட் பண்ணிக்கணும். அழகாக க்ரம் கோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்த வச்சு நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். அப்புறம் சரியாக போயிடும். இப்போ நம்மளுக்கு இது நல்லா பண்ணிட்டு பாருங்க. நல்லா க்ரம் கோட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நம்ம க்ரம் கோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து மீதி இருக்கிறதெல்லாம் கப்பில் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஒரு நாசில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர், ஓகே, ஏதோ ஒரு கவரில் யூஸ் பண்ணி நம்ம போட்டுட்டோம்னா அதில் மற்ற க்ரீம்ஸு இதில் ஃபில் பண்ணி நாசில் போட்டு ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி இந்த கவரை கிளாஸில் டேப் பண்ணிட்டிங்கன்னா இப்போ அந்த கவரை நம்ம மேலுக்கு எடுக்கும்போது நல்ல ஒரு கோன் ஷேப்பில் வரும். இந்த கோன் ஷேப்பில் வரும்போது நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஒரு ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் அதை பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களா நம்ம பண்ணிடுவோம். நம்ம இந்த கவரில் வந்து ஆல்ரெடி நாசில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கவரில் அந்த க்ரீம் எல்லாம் மட்டும் நான் வந்து இதை பாருங்கள் அந்த பைப்பிங்கில் நல்லா இது பண்ணி நல்லா டைட்டன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், மேலே ஒரு க்ரஷ் ஊற்றினேன். பைனாப்பிள் க்ரஷ் இது. பைனாப்பிள் க்ரஷ்ஷு மேலே நான் வந்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணால் சுற்றி வந்து ட்ராப்பிங்ஸ் எல்லாம் வரும். டிப்பிங்ஸாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நான் நாசிலில் போட்டது வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் நான் வீடியோ எடுக்கல. நான் இது வந்து அப்புறமா நான் பண்ணிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறப்பாங்க. கட் பண்ணி காமிச்சப்போ இவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. இவ்வளோ ஸ்வீட்டாக ஜூஸியாக இல்லை. இந்த சாக்லேட் வந்து நான் வந்து உருக்கி மோல்டில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வீடியோஸ் இது பண்ணல, லாங்காக போகுதுன்ட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து நான் சாக்லேட்டை உருக்கி உங்கள் விருப்பமானது தான். நம்மளோட விருப்பம் எது இருந்தாலும் டிசைன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இது தான் க்ரியேஷன்ஸ். கேக்குன்ற பொறுத்தவரைக்கும் நான் சிம்பிளாக அந்த நாசில் போட்டு சின்னதாக ஃப்ளவர்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்ட்னஸ் எல்லாம் பண்ணல. சாக்லேட் மோல்டெல்லாம் யூஸ் பண்ணி இதுவே நீங்கள் சாக்லேட் மேலே உருக்கி கூட சுற்றி டிப்பிங்ஸ் மாதிரி விடலாம். உங்களோட ஓன் க்ரியேஷன் தான் கேக் பொறுத்த வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேக்குன்றது நம்ம க்ரியேஷன் கொடுத்தோம்னா இப்போ எங்களுக்கு ஒரு சிம்பிளாக இருந்தால் இதே ஓகே, ஓவரால் நல்லாயிருக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். செமையாக இருக்கும். இது நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அது